वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத்து என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும், அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारत देशस्य उत्तरोत्तर शुभ संवत् समृद्ध्यर्थं श्रीमद् भारत देशगत तपस्वी जन
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः। कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम्। एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः। कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम्। एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः अघायुः
ஓம் நமோ வெங்கடேஷாய. அதாவது சர்வ பிராணிகளும் ஆகாரத்தினால் தான் உண்டாகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மான்றவன் ஆகாரத்தினால்தான் உண்டாகிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஜீவாத்மாவிற்கு தேகத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு தேகத்தின் ஆப்யாயம்னா தேகத்தினுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது? ஆகாரத்தை சார்ந்துதான் இருக்கிறது. சாப்பிடாம உட்கார்ந்து தியானம் பண்ணு, சாப்பிடாம உட்கார்ந்து உபன்யாசம் கேளு, சாப்பிடாம உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணுனா பண்ண முடியுமா? அதாவது ஞான நிஷ்டையினுடைய பரிபக்குவமான ஒரு தசையை சொல்ல போறான். ரைக்வர், ஜடபரதர் இது போல மகாஞானிகள் இருந்தான். அந்த ஞானிகளை நீ எக்ஸாம்பிளா வச்சுட்டா நம்மளால அந்த காரியம் பண்ண முடியுமா? ஜடபரதர் அவருக்கு சாப்பாடு போட்டால்னா அப்படியே அந்த சாப்பாட்டில் புழு நெளியுமா, குழன்னு இருக்குமா அந்த சாப்பாடு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி வச்சு அந்த சாதமானது சமைத்து அந்த சாதம் ஊசி போய் கெட்டு போய் ஆடு மாடுகள் கூட சாப்பிட முடியாதுன்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை ஜடபரதர்கிட்ட கொடுப்பாளாம் சாப்பிட்றதுக்கு. ரைக்வர் ஒரு மகாஞானி இருந்தார். அப்படியே உடம்பெல்லாம் சொறி சரங்கு, ஷீழ் வழியும், அந்த ஷீழ் கட்டி கட்டி அதுலேருந்து புழுக்கள் நெளியும், அந்த புழுக்கள் கீழே விழுந்து கிடக்குமா, அதை எடுத்து தான் உடம்புல மேலே போட்டு போகலாம். எப்படியெல்லாம் மகான்கள் அப்படியே தேகத்தில் எந்த பற்றுதலும் இல்லாமல், தேகத்தினுடைய சம்பந்தமே இல்லாமல் பெரும் ஆத்ம ஞானிகளாக இருந்தா புலியை பார்த்து போன சூடு போட்டுன்றதுன்றதாக அந்த ரைக்வர் அப்படி பண்ணினார், ஜடபரதர் அப்படி பண்ணினார். அப்படின்னு நம்மளால பண்ண முடியுமா? நாமெல்லாம் யார் தெரியுமோ இல்லையோ, இந்திரியாராமான்னு பேர். ஆமாம் சுவாமி, ரெக்கார்டிங் நடக்கிறது. இப்போ பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸ்டூடியோவில் இருக்குது, 4 பக்கமும் லைட்டு போட்டு வச்சுருக்கா. 5 நிமிஷம் ஏசி ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? என்னால் முடியலப்பா, ஐயோ அப்படின்றோம். சொல்கிறது என்னது? பகவத்கீதை. தேகம் வேறு, ஆத்மா வேறு. தேகத்தை பற்றி லட்சணம், நம்ம தேகத்தை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆத்மாவில் தான் நம்ம சிந்தனை வைக்கணும். தேகத்தை காட்டில் ஆத்மா விலட்சணமானது, ஆத்மா அழியாதது, தேகம் அழியிறது அப்படின்னு அப்படின்றோம். என்ன பண்ண முடியுது நம்மளால? 5 எபிசோடு 6 எபிசோடு ரெக்கார்டிங் நடந்து நான் பசிக்கிறதுப்பா ரொம்ப, போய் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வந்துட்டான். என்ன சுவாமி பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கிற ஆத்மஜானி, உம்மை பார்த்தா அப்படியே ஞானமே பரிபக்குவம் வந்த மாதிரி இருக்கேன்னா அவ்வளவுதான் முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாமெல்லாம் இந்திரியங்களின் வசப்பட்டவர்கள். ஏன் நமக்கு எல்லாத்துலேயும் ஆசை இருக்குது, பற்றுதல் இருக்குது. அதுதான் அர்ஜுனன் எடுத்த உடனே ஞான நிஷ்டை. அப்பா ஞான நிஷ்டை பண்ணா நீ கொனஷ்டரான்ட்டார். நீ கவனிக்கிறப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு விஷயமானது உண்டாகும். இப்போ இந்த 3 ஸ்லோகத்தினால பரமாத்மா என்ன சொல்கிறது பாருங்க, என்ன அழகாக சொல்கிறான். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாயத்தினுடைய வகையான விஷயம், இந்த அத்தியாயத்தில் ரொம்ப பிரதானமான விஷயம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞ கர்ம சமுத்பவः. பூதானி இந்த பிராணி வர்க்கங்கள் எல்லாமே அன்னாத்து பவந்தி அன்னங்களின் மூலமாகத்தான் உண்டாகின்றன. அன்னம்னு அர்த்தம் நமக்கு சாப்பாடு, பசுபக்ஷி மிருகாதிகளுக்கு ஒன்று. அன்னம் போக்கியம் மனுஷானாம் அமிர்தம் து திவோகுஷாம் ஸ்வ பசு வித்ருணாஹாரோ. மனுஷனுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை, சாப்பாடு தான். ஏதாவது ஒன்று, உனக்கு பிடித்த கவிதை என்ன? சோறுன்னுவோம். எனக்கு தேவை சாதம், சாப்பாடு கரெக்டாக கிடைக்கணும். தேவதைகளுக்கு என்ன? அமிர்தம். அவளுக்கு ஆகாரம் எது? அமிர்தம். நாய்க்கு எது ஆகாரம்? மலம். நாய்க்கு ரொம்ப பிடித்த உணவு. பசு மாடு இருக்குது, அதுக்கு என்ன? புல். அவரவர்களுக்கு ஒவ்வொரு போக்கியம் இருக்குது. அவாவா ஒன்று விரும்பக்கூடியவாளாக இருக்கான். இப்போ பூதானி அன்னத்தின் மூலமாக உண்டாகின்றன. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, அதையும் நாம் பார்க்கலாம். அன்னசம்பவா பர்ஜன்யாத்து. எப்படி அன்னம் உண்டாருது, ஆகாரம் எப்படி உண்டாருது? பர்ஜன்யாத்து, மேகத்திலிருந்து மழை வருதோ இல்லையோ. பர்ஜன்யம்னு அர்த்தம் மேகம்னு அர்த்தம். நிகாமே நஃப் பர்ஜன்யோ வருஷத்து என்று வேதமானது காண்பிக்கிறது. அந்தந்த சமயத்தில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் சரியான விதத்தில் மேகமானது நன்கு வருஷிக்கட்டும்னு சொல்கிறது. மேகம் வருஷிக்கணும்.
மேகத்திலேருந்து மழை பொழியணும். அடுத்தது யஜ்ஞாத் பவதி, அந்த மேகம் எப்படி உண்டாருது? யஜ்ஞங்கள் பண்ணினால்தான் மேகம் திரளும். யஜ்ஞங்கள் பண்ணினால்தான் மேகமானது திரளும். அந்த யஜ்ஞமானது கர்ம சமுத்பவா. யஜ்ஞம் எப்படி உண்டாகும்? ஒரு யாகம் பண்ணணும், தேவதைகளை ஆராதிக்கணும், தேவதைகளை பிரீத்தி பண்ணணும். காரீரியா எஜேத அப்படின்றது வேற சொல்கிறது. நல்ல மழை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயிர் பச்சையெல்லாம் வாடி போகிறது, பூமியில் எங்கே தோண்டினாலும் தண்ணி இல்லை, மக்கள் வறட்சியில் தவிக்கிறா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு யாகம் பண்ணணும். காரீரி இஷ்டின்னு பேர் அந்த யாகத்துக்கு. ஒரு இஷ்டி, ஒரு யாகம் பண்ணணும்னா அந்த யாகத்திற்கு தேவையான திரவியங்களை சம்பாதிக்கணும். கர்ம சமுத்பவா, திரவியம் சம்பாதிக்கணும். முதல்ல யாகத்திற்கு உரியதான ஒரு இடம், யாகத்திற்கு தேவையான ஹோமகுண்டம், அப்புறம் விறகு, வரட்டி, சமித்து, தர்ப்பம், நெய், பிரசாதங்கள், ரித்விக்குகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படின்னு யாகத்தை உட்காந்து ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிச்சு விடலாமா? இது அத்தனையும் பண்ணணும். அப்போ அந்த கர்மமானது இருக்கு பிரம்ம சமுத்பவம், பிரம்ம உத்பவம். அந்த கர்மாவானது இந்திரியத்தை செயல்படுத்தினால்தான் நமக்கு உண்டாகிறது. நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் யாகம் பண்ணணும், யாகத்திற்கு எனக்கு இதெல்லாம் தேவை, நான் இதெல்லாம் கொண்டு யாகம் பண்ணணும் அப்படின்னு நீ வெறும தியானம் பண்ணிட்டு உட்காந்தா போருமா? 4 இடத்துக்கு போகணும். விறகு வேணும்னு சொன்னால் போய் மரத்தில் போய் விறகு வெட்டின்னு வரணும். சமித்து வேணும்னு சொன்னால் காட்டில் போய் சமித்தெல்லாம் தேடின்னு வரணும். நெய் வேணும்னு சொன்னால் 4 பசுமாட்டை எடுத்து அந்த பசுமாட்டுக்கு வெக்கெல்லாம் போட்டு அதை குளிப்பாட்டி நல்லபடியாக வச்சு அந்த பசுவுடைய பாலை கறந்து அந்த பாலை சுட வச்சு அந்த பாலில் உர குத்தணும். அந்த தயிர் எடுத்து கடையணும், கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெயை கொண்டு வரணும், அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கணும். இப்போ அது தேகம் இல்லாமல் முடியுமா? ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் உனக்கு தேகம் இல்லாமல் முடியுமா? இல்லையா? அந்த தேகம் வெறும் தேகம் மட்டும் இருந்துருத்து என்ன பிரயோஜனம்? ஒரு உயிரற்ற உடல் ஒன்று இருக்கு, தேகம் தானே அது, உயிரற்ற உடல் தானே. என்ன பிரயோஜனம் அந்த உயிரற்ற உடல்னால? அதுக்கு ஆத்மா இருக்கணும் சுவாமி. ஆத்மா இருந்தால்தான் அந்த தேகத்தை அந்த ஆத்மா நியமிக்கும். உக்காரு, நில்லு, போ, வா, எடுத்துன்னு வா, கிட்ட வை, தூக்கி வை, சாப்பிடு, ஊரங்கு, ஏதோ சொல்றதோ இல்லையா ஆத்மா. இப்போ நம்ம கிட்ட ஒரு டிவி பார்க்கணும், எஸ்விபிசி சேனலில் தினந்தோறும் பகவத்கீதை பார்க்கணும். டிவி இருக்குது, கரண்ட் இருக்குது, கேபிள் கனெக்ஷன் இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த டிவியில் நீ ஒரு சேனல் யூஸ் பண்ணுறியோ இல்லையோ அதற்கு தேவையான ரிமோட் கண்ட்ரோல் இல்லை. இல்லை ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது சார்னா இருக்கா, ரைட், சந்தோஷம், ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, என்ன விஷயம்? அப்புறம் என்ன? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், என்ன? ரிமோட் கண்ட்ரோலில் பேட்டரி இல்லை. டிவி பார்க்கறதுக்கு தேவையான ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு தேவையானது பேட்டரி. பேட்டரி இருந்தால் தான் ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆகும். பேட்டரி இல்லைன்னா ரிமோட் கண்ட்ரோல் வேஸ்ட் தானே. ஜீவாத்மா இருந்தால் தான் தேகத்துடைய பிரயோஜனம். ஜீவாத்மா இல்லைனா தேகத்துடைய யூட்டிலிட்டி கிடையாது. புரியுதா? ஜீவாத்மா இல்லை என்றால் தேகத்தினுடைய யூட்டிலிட்டி கிடையாது. அப்ப அந்த பிரம்ம உத்பவம் இருக்கே, கர்மாவானது பிரம்ம உத்பவம், அந்த பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மமானது அக்ஷர சமுத்பவம். அது என்னது? ஜீவனிடத்தில் உண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டா? அன்னாத் பவந்தி பூதானி, இதுவரையிலும் திருப்பி ஒரு ரீகேப் பண்ணுவோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞः கர்ம சமுத்பவः. கர்மான அர்த்தம் இந்த இடத்துல இந்திரிய வியாபார ரூபமான காரியம். கடைக்கு போகிறது, உப்பு புளி சாமான் வாங்கிறது, காட்டுக்கு போகிறது, சமித்து தர்ப்பம் முதலானவைகளை கொண்டு வருவது, தொழுவத்துக்கு போகிறது, மாட்டை பாலை கறந்து அதை பாலை எடுத்து காய்ச்சி அதை உர கொத்தி அதை தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெயை கொண்டு வந்து வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்குறது. ததியும் தேவை, கிருத்தமும் தேவை, க்ஷீரமும் தேவை. எதுக்கு? யஜ்ஞத்துக்கு. இஷ்டகாண்டதாக சொல்லி செங்கல் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு, அதுக்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்படி போய் மண்ணை கொண்டு வரணும், எப்படி போய் அந்த மண்ணை பிசைஞ்சு செங்கலாக்கணும். புரோடாசம் அஷ்டாகபாலம்னு பேர். புரோடாசம்னா சத்து மாவு, அதை கொண்டு வந்து வைக்கணும். அது வைக்கிறதுக்கு அஷ்டாகபாலம்ன்றதாக சொல்லி சின்ன சின்ன பிளேட் வேணும். எல்லாம் கர்மாவில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கை காலெலாம் ஒழுங்காக தானே முடியும், கை கால் ஒழுங்காக தானே முடியும். அதனால் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞ கர்ம சமுத்பவः. இதுவரெல்லாம் எடுத்தோம்.
கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. அந்த கர்மா எதுலேருந்து உண்டாருது? கர்மாவானது பிரம்மோத்பவம். பிரம்மம்னா அர்த்தம் உடல் மூலமாக ஏற்படுகிறது. பிரம்ம அக்ஷர சமுத்பவம். அடுத்தது என்னது? பிரம்மம் அந்த தேகம். இந்த இடத்துல பிரம்மனா தேகத்துக்கு பேரு. இந்த இடத்துல பிரம்மனா தேகத்துக்கு பேரு. அதான் கான்டெக்ஸ்ட் வைஸ் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ராமானுஜ பாஷ்யத்தில் ரொம்ப நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன முடியும்? அந்த கான்டெக்ஸ்ட் வைஸ். பிரம்ம அக்ஷர சமுத்பவம். இங்க அக்ஷரன் யாரு? ஜீவாத்மா. பிரம்ம அக்ஷர சமுத்பவம். அந்த ஜீவாத்மாவுக்கு, அதான் ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேட்டரி இருந்தால் தான் ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுமே தவிர்த்து வெறும் ரிமோட் கண்ட்ரோல் இருந்து பிரயோஜனம் இல்லை. வெறும் தேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த தேகத்துக்கு என்ன தேவை? ஜீவனுடைய அதிஷ்டானம் தேவை. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். ஆகையாலே சர்வகதம். சர்வகதம்னா எங்கும் பரவி இருத்தல் அர்த்தம் இல்லை, எல்லோருக்கும் கிடைத்திருப்பதான. இப்போ நம்ம எல்லாருக்கும் தேக சம்பந்தம் கிடைச்சது. இவர் ஆண்றார், அவர் பெண்ன்றார், அவர் பசுன்றார், பக்ஷின்றார், மிருகம்ன்றார், மனுஷன்றார், ஸ்தாவரம்ன்றார், ஜங்கமம்ன்றார். ஏதோ ஒரு விதத்தில் தேகம் கிடைச்சது. இவர் கருப்பு, சிகப்பு, இவர் அமெரிக்காக்காரர், இவர் ஆப்பிரிக்காக்காரர், இவர் இந்தியாக்காரர், இவர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா நம்ம? அப்போ தஸ்மாத் ஆகையினாலே சர்வகதம் பிரம்ம, எல்லாருக்கும் உள்ளதான பிரம்ம. பிரம்மம்னு அர்த்தம் உடல். அந்த உடலானது நித்தியம் எப்பொழுதும் யஜ்ஞத்தின் மூலமாகவே உண்டாகிறது. தஸ்மாத் ஆகையினாலே சர்வகதம் பிரம்ம, இந்த தேகமானது நித்தியம் எப்பொழுதும் யஜ்ஞன் மூலமாகவே உண்டாகிறது. இதுதான் சுத்துறது. இப்போ பாருங்க, இப்போ பூதங்கள் என்ன பண்ணுறது? அன்னத்தின் மூலமாக உண்டாகின்றன. அன்னம் எப்படி உண்டாகிறது? பர்ஜன்யம்ன்றதான மேகத்தின் மூலம் உண்டாகிறது. அந்த மேகமானது யஜ்ஞத்தினாலே உண்டாகிறது. அந்த யஜ்ஞமானது திரவியம் சம்பாதித்தல் முதலான கர்மாக்களின் மூலமாக உண்டாகிறது. அந்த கர்மா உடல் மூலமாக ஏற்படுகிறது. அந்த உடலை ஜீவன் தாங்குகிறான். ஜீவாத்மாவிடத்தில் அந்த உடல் ஏற்படுகிறது. தஸ்மாத் ஆகையினாலே எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான தேகம் எல்லாம் நித்தியம் யஜ்ஞத்தின் மூலமாகவே உண்டாகிறது. இது ஒரு சக்கரம்னு பேர். இதுக்கு ஒரு சைக்கிள். லைஃப் இஸ் அ சைக்கிள் அப்படின்றோமோ இல்லையா நாம? எஸ், இட் இஸ் அ சைக்கிள். அப்சல்யூட்லி இட் இஸ் ட்ரூ. இது ஒரு சக்கரம். இதை சரியாக புரிஞ்சுக்கிறோமா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? எத்தனை பேருக்கு பகவத்கீதை கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? எத்தனை பேர் பகவத்கீதையை ரெகுலராக கேட்குறோம்? எத்தனை பேர் கேட்ட பகவத்கீதையை மைண்டில் செட் பண்ணிக்கிறோம்? எத்தனை பேர் செட் பண்ண பகவத்கீதையை ப்ராக்டிஸில் கொண்டு வருவோம்? எத்தனை பேர் ப்ராக்டிஸில் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம்? அடப்போப்பா நீ உன்னுடைய பகவத்கீதையும் அப்படின்னு சட்டு நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது இல்லையா? ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுஹு இந்திரியாராமः மோகம் பார்த்த சஜீவதி. இந்த சக்கரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்போக்ஸ் உடஞ்சி போச்சுன்னா கூட என்ன ஆகும்? சக்கரமானது சரியா சுத்தாது. ஒரு ஸ்போக் கம்பி லைட்டாக அப்படி பெண்ட் ஆகிடுச்சுனா கூட என்ன ஆகும்? வீல் பெண்ட் எடுக்கணும். உண்டோ இல்லையோ? அந்த மாதிரி தான் இது அழகாக ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி வருது. அந்த சுற்றி வர சக்கரத்தை எங்கேயான ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டானே ஆனால் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः. அதன் இதே கிரமத்தில் இதே மாதிரி ரொட்டீனா இதே மாதிரி ப்ரொசீஜரில் எவனொருவன் சரியாக ஃபாலோ பண்ணாமல் அதை நடுவில் பிரேக் பண்ணுறதாக நினைக்கிறானோ அகாயுஹு, அகாயுஹு அவனுடைய பிறவி, அவனுடைய ஆயுள் அது அகம். அகம்னா பாபம், பாபத்திற்கே பிரதான காரணமாய் அமைகிறது. அகாயுஹு இந்திரியாராமஹா அவன் என்ன பண்ணுறான்? அதான் விஷயம். புலன்கள் புலன்கள் தன்னுடையதான புலன்கள் அவனை எந்த வழியில் இழுத்துன்னு செல்லுகிறதோ அதனுடைய வசப்பட்டு கண்டு கேட்டு உற்று மோந்து உணர்ந்து அப்படின்னு அந்த புலன்கள் அவனை எப்படியெல்லாம் டைரக்ட் பண்ணுறதோ அந்த வழியாக போய் இந்திரியாராமஹா, இந்திரியங்கள் அவனுக்கு விளையாட்டுக்கு உரியதான அழகிய பூந்தோட்டங்கள். ஆனந்தமாக அந்த இந்திரியத்தை சூப்பர் வாசனை இல்லை?
இந்த பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் வாசிச்சுட்டு இருக்கோம். பட் அந்த ஸ்மெல் செம்ம ஃப்ராக்ரன்ஸ். அது எல்லாம் உள்ள ஏதோ பஜ்ஜி போட்டுருக்கா வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் பார்க்கலாம், நம்ம 3ஆம் அத்தியாயத்தை போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருப்போம். இப்படியே தடவிண்டே இந்த ஏசியில் அப்படியே உட்காந்துட்டா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? அப்படியே இந்த வெயிலில் ஏசியில் இப்படி தடவி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி படுத்துக்கலாம் பெட்டில் தோணும். அந்த சினிமா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கான் சார். அந்த சினிமாவை ரொம்ப நாளாக நான் அந்த சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி தான் ஓடிடியில் அந்த சினிமா போட்டிருக்கான். அதனால் நான் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன். பகவத்கீதை தான் சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் என்னால் பகவத்கீதையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் சினிமா பார்த்துட்றேன். ஏன் எதனால் இப்படி உண்டாருது உனக்கு? ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீயா. இந்த சுற்றி வருதோலையும் ஒரு சைக்கிளிங் ரொட்டேஷன். அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாதனால ஏற்படக்கூடியதான தீமைகள் இவைகள் எல்லாம். அகாயுஹு அவனுடைய ஆயுள், அவனுடைய அதான் இங்கே சொல்லுவா, மித்யா ஸ்வஜன்ம ஜனனி ஜனி துக்க பாஜாம், பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே. ஒருத்தன் பிறந்திருக்கான், ஒன்றுமே எல்லாம் இந்திரியன்கள்லாம். இப்போ இந்த பசங்கள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பசங்க நாம் பார்க்குறோம், ரொம்ப சுலபமாக போதைக்கு அடிமையாக இருந்தது. இந்த பசங்க எங்கெங்கேயோ ஹோட்டல்களில் போகிறது, வாரத்தினுடைய விடுமுறை நாட்களை கழிக்கிறேன்றதாக சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பசங்கள் அவள் பாட்டுக்கு சௌக்கியமாக என்னமோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்றா. இதெல்லாம் இந்திரியாராமாக. புலன்கள் எந்த வழியில் இழுத்துட்டு போகிறதோ அந்த வழியில் போயிட்டு இருக்கா. அவளுக்கு இதை பற்றி தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டு இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையை பெரும் துக்கத்திற்கு நரக்கத்திற்கு உரியதான காரியத்தை நாம் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் இவ்வளோ சந்தோஷம் ஏற்படலாம், இப்போ ஆனந்தப்படலாம். ஆனால் மேலே போக 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 காலங்கள் போக போக நமக்கு எவ்வளவு விபரீதங்கள் நடக்க போகிறதுன்னு அவள் புரிஞ்சுப்பாளா? தெரியறதா? இல்லையே, இல்லையா? ஐயே அர்ஜுனா, மோகம் பார்த்த சஜீவதி. அவர்களுடைய பிறவியின் நோக்கம், அந்த பிறவியினுடைய பயன் என்னன்னா, பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய. அவள் அம்மாவுக்கு கேவலம் பிரசவ வலியை உண்டு செய்ததை தவிர்த்து இவனுடையதான ஜென்மாவினாலே, இவனுடைய பிறவியினாலே எந்த பிரயோஜனமும் இல்லையப்பா. இவனுடைய பிறவியினால ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்றார். மறுபடியும் சொல்றேன், ஏன்னா இந்த ஸ்லோகம்லாம் மனசுல ரொம்ப அழகா பதியணும். சர்வ பிராணிகளும் ஆகாரத்தினாலேயே உண்டாகின்றன. அந்த ஆகாரம் மேகத்தினால் உண்டாகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மேகம் எப்படி உண்டாகிறது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. யஜ்ஞத்தினால்தான் மேகமானது உண்டாகிறது. இது எப்படி நமக்கு தெரியும்? சாஸ்திரத்தினால தான் இது தெரியும். அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி என்று சாஸ்திரம், வேதம். அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. அக்னியில் விதிப்படி மந்திரபூர்வகமாக சேர்க்கப்பட்டதான ஹவிஸானது சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. சம்யக் பிராஸ்தாஹுதி ஆதித்யம் சம்யக் உபதிஷ்டதே. அந்த அக்னி தேவனை சென்று நன்கு அடைகிறது. இப்போ மழைக்கு யார் காரணம்? சூரியன் தானே காரணம். சூரியன் இல்லைன்னா நீர்நிலைகள்லாம் ஆவியாகி சூரியனாலே உறிஞ்சு கொள்ளப்படுகின்றன இல்லையா? எனவே ஆதித்யாது ஜாயத்தே விருஷ்டிஹி. நெருப்புல செய்யப்பட்ட ஆகுதியானது ஆதித்யனை போய் அடைகிறது. உடனே கேள்வி கேட்போம், சார் ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க சார். நாங்கள்லாம் டெக்னாலஜியில் என்ன மாதிரி சூப்பரில் இருக்கோம். ஒரு நாளைக்கு 10 ராக்கெட் விட்டுருக்கோம் சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, சந்திரனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் விட்டுருக்கோம். நீங்கள் ஏதோ புதுசாக புருடா விடுறீங்களே. ஏன் சார், இங்கே நெருப்பில் ஆகுதி பண்ணினா அங்கே இருக்கிற சூரியனுக்கு ஆகுதி போய் சேருமா? அது எப்படி? அது டன்சோ வச்சிருக்காரா சூரியன்? சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் என்ன பண்ணியிருக்காரு? டன்சோ வச்சிருக்காரா? இல்லைன்னா ப்ளூ டார்ட் வச்சிருக்காரா? என்ன வச்சிருக்கார்? எப்படி அது போகும்? சரிதானே? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டில் இன்னொருத்தருக்கு பைசா அனுப்புகிறோம்.
ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு இவர் பைசா அனுப்பணும். இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். கரெக்டு தானே? இவர் என்ன பண்ணார், தன்னுடைய அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா கிரெடிட் பண்ணியிருக்கார். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா, தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபா கிரெடிட் பண்ணியிருக்கார். அந்த 10,000 ரூபா அக்கௌண்ட்டு, அந்த 10,000 ரூபா அமௌண்ட்டு இன்னொருத்தருக்கு போகணும். இவர் என்ன பண்ணுறார், இங்கேருந்து அதுக்கு டிரான்சாக்ஷன் கொடுக்குறார். கொடுத்த உடனே அந்த 10,000 ரூபாய் இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. சரியா போச்சா? கிரெடிட் ஆகிடுத்தோ இல்லையோ? அங்கே அவர் என்ன பண்ணார், ஏடிஎம் மிஷினில் போயிட்டு அந்த 10,000 ரூபாயை ஏடிஎம்லேருந்து எடுத்துக்கிறார். எடுத்துட்டாரா? இப்போ இது எப்படி நடந்தது? இங்கே நீ 10,000 ரூபா நீ கட்டினியோ இல்லையோ, 5 2,000 ரூபா நோட்டு, 5 2,000 ரூபா நோட்டு தன்னுடைய அக்கௌண்ட்டில் இவன் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணினாலும் இல்லையோ, அதே 5 2,000 ரூபா நோட்டு இவனுடைய அக்கௌண்ட்லேருந்து அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு மாறித்தா. அதே 5,000 ரூபா நோட்டு, 5 2,000 ரூபா நோட்டு அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து அவன் ஏடிஎம் மிஷின்லேருந்து எடுத்துட்டானா? இல்லையே. ஆனால் இந்த அமௌண்ட்டு கரெக்டாக அங்கே போயிருக்கோ இல்லையோ? இதை நாம் பிரத்யட்சமாக ஒத்துக்கிறோமோ இல்லையோ? இதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ? அந்த மாதிரி தான் அக்னியில் நாம் ஹவிஸை சமர்ப்பித்தோம்னா அக்னி தேவனுக்கு ஹவ்யவாகனன்னு பேர். ஆமாம், இவன் தான் ப்ளூ டார்ட்டு, இவன் தான் டன்சோ. இந்த அக்னி தேவனுக்கு ஹவ்யவாகனன்னு பேர். அந்தந்த தேவதைகளிடத்தில் கொண்டு போய் ஹவிஸை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அக்னி தேவனுக்கு. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் பண்ணுறோம்? ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுத்துனா எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த அமௌண்ட் மாறி போய்டுறது இல்லையா? ரமேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் வேறு, சுரேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் வேறுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிடுது, ஆனால் ரமேஷ் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய பைசா சுரேஷ் அக்கௌண்ட்டுக்கு போகிறதோ இல்லையோ? அதனால தான் என்ன சொல்கிறது வேதம், அந்தந்த தேவதைகளை பேரை சொல்லி இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன்னமாமா சொல்லி ஆகுதியை சேர்க்கிறோம். அக்னி தேவன் கரெக்டாக அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். புது நம்பர், பழைய நம்பர், செல்ஃபோன் நம்பர், பின்கோடு நம்பர் எல்லாம் போட்டால் தானே கரெக்டாக டெலிவரி ஆகுது. இதை ஆதித்யன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவனுடைய காரியம். கட்டாயம் ஆதித்யன் இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுறான். அக்னோ பிராஸ்தாகுதி சமயக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாது ஜாயத்தே விருஷ்டிஹி. அப்போ என்ன ஆகுது, முதல்ல பணம் சம்பாதித்தல் முதலான வியாபாரம் இருக்கு, கர்த்தாவுடைய வியாபாரம். அந்த வியாபாரமாகிற கர்மா முதல்ல பணத்தை சம்பாதிக்கிறான். பணத்தை சம்பாதிக்கிறதே எதுக்காக? தேவ பூஜைக்காகத்தான். என் பிள்ளையை காப்பாற்றணும், என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், என் வீட்டை நிர்வாகம் பண்ணணும், என்னுடைய தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும், என்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் எண்ணம் இல்லாமல் நான் சம்பாதித்தல் தேவ யஜ்யம் செய்வதற்காக. ஆகையாலே கர்த்தாவினுடைய வியாபாரமாகிற கர்மாவினாலே யஜ்யம் உண்டாகிறது. கர்மம் என்பது பிரம்மத்தினாலே உண்டாகிறது. இந்த இடத்துல பிரம்மம் என்பதற்கு தேகம் என்பதாக அர்த்தம். அதாவது பிரகிருத்தியினுடைய பரிணாமமாகிற சரீரத்திற்கு பிரம்மம் அர்த்தம். பிரம்மமானது அக்ஷர சமுத்பவம், அது ஜீவனாலே உண்டாகிறது இல்லையா? இப்படி அன்னம் பானம் இவற்றினாலே திருப்தியை அடைந்ததான அந்த ஜீவனாலே அதிஷ்டானம் செய்யப்பட்டதான கர்ம சரீரம் இருக்கே, அந்த சரீரமானது கர்மத்தை செய்வதற்கு சக்தி உடையதாய் ஆகிறது. ஆகையால் கர்மத்திற்கு சாதனமாகிற சரீரம் ஜீவனால் உண்டாகிறது. இப்படி எல்லா ஜீவாத்மாக்களிடத்திலும் இருக்கக்கூடிய சரீரம் எப்பொழுதுமே யஜ்ஞத்தினாலேயே இருக்கிறது. அதாவது யஜ்ஞத்தையே காரணமாக உடையது. இந்த சக்கரத்தை, இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் இருக்கே, அந்த சைக்கிளத்தை யாராவது ஒருத்தன் பிரேக் பண்ணினானே ஆனால், அதாவது கர்மயோகாதிகாரியாக இருக்கலாம், ஞான யோகாதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவன் யஜ்ஞத்தின் மிகுதியினாலே தேகதாரணம் செய்யாமல் இருக்கிறானோ, அதாவது யஜ்ஞத்தை செய்யாமல் தன்னுடைய தேகதாரணத்தை செய்தானேயானால் அவன் பாபத்திற்காகவே ஜீவித்திருக்கிறான். கேவல இந்திரிய சுகங்களையே அவன் அனுபவிக்கிறான். அப்போ அவனுக்கு சப்தார விஷயங்கள் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அந்த சப்தார விஷயங்களையே அவன் அனுபவிச்சானே ஆனால்
அவன் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அந்த வாழ்க்கையினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடியது நரக அனுபவம். இப்படி சிலரினுடைய பிறவி பாபத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக ஏற்பட்டாலும் கடைசியில் அந்த பிறவி அவர்களுக்கு மேன்மேலும் பாபத்தை விருத்தி செய்து கொள்வதற்கே காரணமாய் அமைந்து விடுகிறது என்று இந்த 3 ஸ்லோகங்களை பரமாத்மா ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறான். அவருடைய அர்த்தங்கள் நாம் நன்னா கவனிக்கணும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞः கர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுஹு இந்திரியாராமः மோகம் பார்த்த சஜீவதி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோமல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். அன்னாத் பவந்தி பூதானி अन्नात् भवन्ति भूतानि ஜன்யாதன்ன சம்பவः पर्जन्यादन्न सम्भवः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः यज्ञात् भवति पर्जन्यः யஜ்ஞः கர்ம சமுத்பவः यज्ञः कर्म समुद्भवः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி कर्म ब्रह्मोद्भवं विद्धि பிரம்மாக்ஷர சமுத்பவம் ब्रह्माक्षरसमुद्भवम् தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம तस्मात् सर्वगतं ब्रह्म நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் नित्यं यज्ञे प्रतिष्ठितम् ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் एवं प्रवर्तितं चक्रम् நானுவர்த்தயதி ஹயः नानुवर्तयति हयः அகாயுரிந்திரியா ராமः अघायुरिन्द्रिया रामः மோகம் பார்த்த சஜீவதி. मोघं पार्थ स जीवति. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः அகாயுரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். जय जय पांडुरंग हरे 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 शंख चक्रधर वैजयंतीधर पीतांबरधर गोवर्धनधर तुलसी माला शोभवीगण गरुड गमन हरि पंकज नाभा विठ्ठलाये रे विठ्ठलाये
இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।